முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, இதற்கு முன்பு ஆளுநராக உங்களை சந்தித்து உள்ளேன். இப்போது முழு நேர அரசியல்வாதியாக செய்தியாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்து உள்ளது. இதற்காக தேர்தல் ஆணையத்தை பாராட்ட வேண்டும். இந்த தேர்தலில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டு உள்ளது. இதனை தேர்தல் ஆணையம் உரிய வகையில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்களிப்பது என்பது ஒருவரின் ஜனநாயக கடமையாகும். வாக்கு அளிப்பதற்கான அனைத்து ஆவணங்களும் இருந்த போதும் அவர்களது பெயர்கள் பட்டியலில் இல்லாததால் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டு உள்ளது. இதனை தேர்தல் ஆணையம் தீவிரமாக கண்காணித்து இருக்க வேண்டும். மாநகராட்சி பணியாளர்களுக்கு இந்த பணிகளை வழங்கியதால் தான் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதை சரி செய்து நடவடிக்கை எடுத்து இருக்க வேண்டும். ஒருவரின் வாக்களிக்கும் உரிமை கூட மறுக்கப்பட்டு இருக்கக்கூடாது என தெரிவித்தார். மேலும் சென்னையில் சில வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு போட முயற்சிப்பதும் அதனால் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து பேசியவர், பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்குமான வளர்ச்சியையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார். 10 கோடி நபர்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்ட சதவீதம் இஸ்லாமிய மக்கள் பயனடைந்துள்ளார்கள். அதேபோல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இஸ்லாமிய மக்கள் பயனடைந்து உள்ளார்கள். எந்தவித மத பாகுபாடுமின்றி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கடந்த 10 ஆண்டுகளாக மோடி முன்வைத்து வருகிறார். அதுவே காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் மற்றும் வறுமையில் உள்ள மக்களை வாக்கு வங்கிகளாக மாற்றும் மட்டுமே கருதி வருகிறது. 2006ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பேசிய போது நாட்டின் சொத்துக்கள் சிறுபான்மையினரின் உரிமை என கூறினார். இப்படி பேசியதை தவிர அவர்களுக்கான முன்னேற்றங்கள் எதையும் காங்கிரஸ் கட்சியினர் செய்ததில்லை. இஸ்லாமிய பெண்களின் முழு ஆதரவு பிரதமர் மோடிக்கு உள்ளது. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து உள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்ணுரிமை குறித்து பேசி வருகிறார். ஆனால் இஸ்லாமிய பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரை பயணம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை அவர் எடுக்கவில்லை. அதுவே பிரதமர் மோடி விசா நடவடிக்கைகளை தளர்த்தி இஸ்லாமிய பெண்கள் தனியாக ஹஜ் பயணத்திற்கு செல்வதற்கு வழிவகை செய்துள்ளார். அலிகார் பல்கலைக்கழகத்தில் இதுவரை இஸ்லாமிய பெண்கள் துணைவேந்தராக இருந்ததே இல்லை. இப்போது நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் நாட்டின் அனைத்து மக்களுக்கான வளர்ச்சியை மோடி முன்னெடுத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சி அவர்கள் மட்டுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாளர்கள் என பொய்யான பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. மேலும் நாட்டின் சொத்துக்கள் ஊடுருவற்காரர்களிடம் மட்டுமே சென்றுவிடக் கூடாது என மோடி பேசியுள்ளார். இதனை சிறுபான்மையினருக்கு எதிரானவர் மோடி என காங்கிரஸ் பொய்யான பிரச்சாரம் செய்து வருகிறது. பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் 25 கோடி ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. கோவிட் காலத்தில் வளர்ந்த நாடுகளே தடுமாறிய போது அந்த சூழ்நிலையை சமாளித்து இலவசமாக தடுப்பூசி வழங்கி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளோம். வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஜனநாயக உரிமை பறிக்கப்படும் போது அவர்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இந்த குழப்பங்களுக்கே அவர்தான் காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. தேர்தல் பயத்தால் பாஜக இந்த கருத்தினை முன்வைப்பதாக கூறப்படுவது தவறானது. நான் உட்பட பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவோம். ஜனநாயக உரிமை பறிக்கப்படும் போது அதற்காக குரல் கொடுப்பது அவசியமாகும். இதில் கேள்வி பயம் எதுவும் இல்லை. பிரதமர் களத்தில் நின்று மக்களுக்காக பேசி வருகிறார். அதுவே ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு பயணம் செய்து கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. திமுகவின் முன்னாள் அமைச்சர் இலாக்கா இல்லாமல் சிறையில் இருக்கிறார். 2 முதலமைச்சர்கள் சிறையில் உள்ளார்கள். இதுவே இந்தியா கூட்டணியின் நிலையாக உள்ளது. ஸ்டாலின் வடநாட்டிற்கு சென்றால் இந்திய எதிர்ப்பு, சனாதனம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். எனவேதான் செல்லவில்லை. திமுகவில் உதயநிதிக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் உழைக்கும் கட்சியினருக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாஜகவில் மட்டுமே யாரும் தலைவராகலாம், ஆளுநராகவும் எந்த பாகுபாடும் இன்றி ஆக முடியும். ஏன் ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மறுக்கிறார்? தமிழ்நாட்டில் தான் மற்றொரு மொழியை கற்பதற்கு தடை உள்ளது. நீட்டை உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த போது ஏன் முதல் கையெழுத்திட்டு அதில் நீக்கவில்லை? விஜயகாந்திற்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிரதமரும் பாஜகவினரும் மிகுந்த அன்பு வைத்து உள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, உதயநிதி ஸ்டாலின் நேரடி மக்கள் சந்திப்பும் பொதுமக்களிடம் யதார்த்தமாக பழகிய விதமும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவை பெருக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக வெளியிட்ட அறிக்கையில், திமுக இளைஞரணி செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம்தான் அவரை தனித்தன்மை வாய்ந்த பிரச்சார நாயகனாக நாட்டிற்கு அடையாளம் காட்டியது. இதை பத்திரிகைகள் கூறுகின்றன. ஊடகங்களின் விவாதங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் ஒரு பேசும் பொருளாகியது. பிரச்சாரத்தின் போது கூடியிருந்த மக்கள் அந்த அமைதியுடன் நின்றபடியே கேட்டு ரசித்தார்கள்.
அவர் பேசி முடிக்கும் வரை கூட்டம் அமைதியாக கேட்டு கைத்தட்டி மகிழ்வது இறுதி வரை களையாமல் அவருடைய பேச்சை கேட்டது. மற்றொரு முக்கிய சிறப்பாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு எளிமையான தமிழ் அமைந்திருக்கிறது. அடுக்கு மொழிகள் இல்லை, ஆனால் அர்த்தம் செறிந்ததாக இருந்தது. மேம்போக்கான பேச்சாக இல்லை, ஆழமான சிந்தனையை தருவதாக அமைந்திருந்தது. அதனால் மக்கள் ரசித்தார்கள், கட்டுக்கோப்புடன் கேட்டு மகிழ்ந்தார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பேசிய உதயநிதி ஸ்டாலின் பேச்சு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நினைவுபடுத்துவதாகவே அமைந்தது. கலைஞர் அவர்கள் எந்த ஊரில் பேசினாலும் அந்த ஊரில் கழகம் வளர்த்த தலைவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் சிறப்பை, தியாகத்தை எடுத்து கூறுவார். அந்த ஊரிலிருந்து சிறந்த தொண்டர்கள் பெயர் சொல்லி அழைப்பார். அதை கேட்கும் தொண்டர்கள் நம் பெயரை நினைவில் வைத்து நம்மை பற்றி கூட்டத்தில் பேசுகிறாரே தலைவர் என்று எண்ணி எண்ணி மகிழ்வார்கள். தலைவர் கலைஞர் மீது மாறாத பாசத்துடன் கட்சி வளர்ச்சி பணிகளை முற்றிலும் வேகமாக தொடர்வார்கள். திமுக ஒரு இரும்பு கோட்டையாக திகழ்வதற்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த பேச்சு தன்மை ஒரு முக்கிய காரணம். உதயநிதி ஸ்டாலின் பேச்சும் அதே பாணியில் அமைந்திருந்ததை இந்த பிரச்சாரத்தில் காண முடிந்தது. உதயநிதி ஸ்டாலின் பேச்சு தமிழிலேயே பேசினார். அந்தந்த பகுதிகளின் கட்சி தொண்டர்களை பெயரை சொல்லி அழைத்த உரிமையுடன் பேசினார். தொண்டர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டு மகிழ்ந்தார். தொண்டர்களும் தலைவர் கலைஞர் அவர்களைப் போலவே தொண்டர்களுடன் நம் உதயா கலந்துரையாடி மகிழ்வார் என பெருமையுடன் பேசிக் கொண்டார்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் அவர்கள் செல்லாத ஊர்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் சென்று கடந்த 24 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8465 கிலோமீட்டர் பயணம் செய்து 122 பிரச்சார முனைகளில் 3726 நிமிடங்கள் பேசியுள்ளார். ஒவ்வொரு பிரச்சார இடங்களிலும் இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் என சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை சந்தித்து நேரடி பிரச்சாரம் செய்துள்ளார். இந்த பிரச்சார கூட்டங்களில் மட்டுமே சுமார் 1,22 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் திமுக தொண்டர்களையும் சந்தித்துள்ளார். இதில் அதிகமாக பெண்கள் திரண்டு வந்து அவருடைய பேச்சினை ஆர்வத்துடன் கேட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்னர் குறிப்பிட்டது போல 24 நாட்களில் 8465 கிலோமீட்டர் பயணம் செய்து 38 மாவட்டங்களில் 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி 24 நாட்களில் 7720 கிலோமீட்டர் பயணம் செய்து 33 மாவட்டங்களில் 55 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்துள்ளார். பாஜகவின் அண்ணாமலை 20 நாட்களில் 3264 கிலோமீட்டர் பயணம் செய்து 18 மாவட்டங்களில் 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில் கட்டாததை அனைவரும் அறியும் வகையில் பொதுமக்களிடம் ஒற்றை செங்கலை காண்பித்து பிரச்சாரம் செய்த விதம் மையமாக அமைந்தது. பொதுமக்களிடம் மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த ஒற்றை செங்கல் பிரச்சாரம் அந்த தேர்தலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கழகத்திற்கு பெரும் வெற்றியை தேடி தந்தது. அதேபோல இந்த 2024 ஆண்டு நாடாளுமன்றத்திற்காக நடைபெற்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி வசூலாக ₹1 29 பைசா தான் திருப்பி தருகிறது என்றும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதாக எடுத்து கூறி இனிமேல் மோடி அவர்களை மிஸ்டர் 29 பைசா என நாம் அழைக்க வேண்டும், நீங்கள் அழைப்பீர்களா என பொதுமக்களிடம் கேட்டு பிரச்சாரம் செய்தது மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இப்படி தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதை நயமாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்துரைத்த பாணி மிக பெரும் வரவேற்பையும் திமுகவுக்கு ஆதரவையும் பெற்று தந்தது. ஒன்றிய அரசிலிருந்து 29 பைசா தான் நமக்கு கிடைக்கிறது. அதிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை தந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்கிறார். நம்முடைய கூட்டணி அரசிலிருந்து ஒருவர் ஒன்றிய பிரதமராகும் போது தமிழ்நாட்டிற்கு ஏராளமான நிதி உதவிகள் கிடைப்பதுடன் மக்களின் எண்ணற்ற நலத்திட்டங்களும் நிறைவேற்றப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெற விண்ணப்பித்த 1.60 கோடி மக்களில் தகுதியானவர்கள் என 1.16 கோடி மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 1.16 கோடி மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கும் போது மீதமுள்ள விடுபட்ட தகுதியுள்ள நபர்களுக்கும் நிச்சயம் வழங்குவார் என அவர் உறுதிபட தெரிவித்தது மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சுட்டரிக்கும் வெயிலிலும் வாகனத்தில் திறந்த வெளியில் நின்று கொண்டு எந்தவித தடுப்புமின்றி பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை முதலில் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை அறிந்து கொண்டு தொடர்புடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களை, மாவட்ட பிரதிநிதிகள் ஆகியோரை கலந்து ஆலோசித்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் எனில் அதை பேசும் இடங்களில் எல்லாம் வாக்குறுதிகளாக அறிவித்து கண்டிப்பாக அதை செயல்படுத்தி தருவதாக உறுதியளித்து பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களிடம் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. அவர் தங்கும் இடங்களில் அங்கு உள்ள பணியாளர்களிடம் கலந்து உரையாடி எளிமையாக பழகி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து அவர்கள் எவ்வாறு பயன்பெறுகிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களைப் போல அதிமுக பழனிசாமியோ பாஜகவின் அண்ணாமலையோ எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை. சமூக ஊடகங்களில் மட்டுமே பிரச்சார பணிகளை மேற்கொண்ட அதிமுக பாஜகவினரின் யுக்திகள் பொதுமக்களிடம் எந்தவித ஆதரவையும் பெறவில்லை. உதயநிதி ஸ்டாலின் நேரடி மக்கள் சந்திப்பும் பொதுமக்களிடம் யதார்த்தமாக பழகிய விதமும் அவர்களிடமே கேள்வி கேட்டு பதில்கள் தந்த விதமும் இந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய புகழையும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவையும் பெருக்கியது என்பது உண்மை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.